திமுக தலைவர் கருணாநிதி அவர்கள் இப்போதைக்கு சென்னை ஆழ்வார்பேட்டையில் இருக்கிற காவேரி மருத்துவமனையிலிருந்து டிஸ்சார்ஜ் ஆகியிருக்காருங்க. முன்னாடியே சொல்லியிருந்தாங்க வெள்ளிக்கிழமை அவர் வீட்டுக்கு போறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குன்னு சொல்லி மருத்துவமனை ரிலீஸ் பண்ண ஒரு பிரஸ் ரிலீஸ்ல சொல்லப்பட்டிருந்துச்சு. அதே மாதிரி இன்னைக்கு நடந்திருக்கு. கிட்டத்தட்ட கடந்த ஒரு 9 நாட்களா அவருக்கு சிகிச்சை நடந்துகிட்டு இருந்துச்சு. அதாவது 15ஆம் தேதி ராத்திரி கலைஞருக்கு நுரையீரல் தொற்று, அதுக்கப்புறம் சளித்தொல்லை, இது ரெண்டுமே இருந்ததுனால மூச்சு விட முடியாத ஒரு நிலை இருந்துச்சு. அதனால ராமச்சந்திரால சேர்க்கலாமா இல்ல பக்கத்துல இருக்கிற காவேரி ஹாஸ்பிட்டலே சேர்க்கலாமான்னு சொல்லிட்டு ஒரு டைலமா இருந்தாலும் பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிட்டல்லயே தேவையான எல்லா வசதிகளும் இருக்கு. எதுக்காக போரூர் வரைக்கும் போகணும் அப்படின்னு சொல்லி ஆழ்வார்பேட்டை டிடிகே ரோட்ல இருக்கிற காவேரி ஹாஸ்பிட்டல்லயே கலைஞரை சேர்த்தாங்க. இந்த நிலையில ட்ரக்கியோஸ்டமி அப்படின்ற கருவி உதவியோட அவருக்கு சிகிச்சை கொடுக்கப்பட்டுச்சு. இப்போதைக்கு அவரோட உடல் நலம் தேறி மருத்துவர்களோட ஆலோசனைப்படி டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டிருக்காருங்க. இன்னைக்கு தலைவர் கண்டிப்பா வீட்டுக்கு திரும்புவார் அப்படின்றது உறுதியான உடனே திமுக தொண்டர்கள் நிறைய பேர் ஹாஸ்பிட்டல் வளாகத்துல குவிய ஆரம்பிச்சாங்க. தலைவருக்கு கை காட்டி தங்களோட ஆதரவையும் மகிழ்ச்சியையும் தெரிவிச்சுக்கிட்டாங்கன்னு சொல்லணும். அது மட்டும் இல்லாம ஹாஸ்பிட்டல்ல இருந்து தலைவரோட வீடு வரைக்கும் மாவட்ட திமுக சார்பில் கலைஞருக்காக பெரிய வரவேற்பே கொடுக்கப்பட்டுச்சுன்னு சொல்லலாம். ஹாஸ்பிட்டல்ல இருந்து கிளம்பும் போது கட்சியோட பொருளாளர் ஸ்டாலின், அவரோட மனைவி துர்கா, கலைஞரோட மகள் செல்வி, கனிமொழி எம்பி, முன்னாள் மத்திய அமைச்சர் ராஜா, முன்னாள் அமைச்சர் வேலு, பொன்முடி, திமுக மூத்த நிர்வாகிகள் எல்லாருமே இருந்தாங்க. கலைஞர் அவர்கள் ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல் காந்தி, அதிமுக தரப்புல தம்பிதுரை அவர்கள், அமைச்சர் ஜெயக்குமார், மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன், தமிழக பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன், இடதுசாரி தலைவர்கள், நடிகர்கள்னு நிறைய பேர் சந்திச்சாங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. இந்த ஒரு நிலையில திரு வைகோ அவர்கள் வந்தப்ப மாத்திரம் ஒரு சின்ன சிக்கல் ஏற்பட்டுச்சு. திமுக தொண்டர்கள் அவரை உள்ள விட மாட்டோம்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா அதுக்கு ஸ்டாலின் அவர்களே ஒரு கண்டனமும் தெரிவிச்சிருந்தாரு. இதுக்கு மேல எப்பயாச்சும் ஸ்டாலினே கூட கலைஞர், வைகோ இவங்க 2 பேர்த்தையும் சந்திக்க வைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்பட்டுச்சு. ஆனா இன்னைக்கு தலைவர் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போயிருக்காங்க. இதுக்கு மேல அவங்களோட சந்திப்பு நிகழுமா அப்படின்றது எல்லாத்தோட எதிர்பார்ப்பாவும் இருக்குங்க. மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்களின் இழப்பு அகிலத்திற்கே பேரிழப்பாகும். அம்மாவினுடைய ஆன்மா சாந்தியடைய எல்லாம் வல்ல இறைவனை ஒட்டுமொத்த கலை உலகின் சார்பாக இறைஞ்சுகின்றோம். அம்மாவின் இடம் ஈடு செய்ய முடியாத இழப்பு. அந்த இழப்பினை மீட்டெடுக்க சின்னம்மா அவர்களே தலைமையேற்க வருக. தமிழகம் காக்க வருக வருக.